சாப்பிடுறா. அப்பா பசிக்குது, ஏதாவது இருக்கா சாப்பிட? அப்படியா? என்ன பேசாம ஏது திடீர்னு இந்த பக்கம்? எங்க அக்கா மகளை கட்டிக்கணும்னு ஒரே ஆசை. அவளை ரூம்ல அரைச்சு போட்டுட்டு வெளியில போய் சாரி வாங்கிட்டு வரலாம்னு வந்தேன். திரும்பி பூச்சிக்குள்ள வந்து கதவை திறந்து பார்த்தா என்ன ஏமாத்திட்டு இங்க முடியாதுட்டாடா. அப்புறம் உங்க அக்கா கதி? அக்கா கதி என்ன மக பிரிஞ்சு ஏக்கத்துல பணாத். அம்மாவது அப்பாவது யாராவது முன்ன திண்ணை கலப்புங்க. பசிக்கு வாடா. நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். ஆனா நீ என்ன காப்பாத்திட்ட. ஏன் பயந்து? அவங்க பேசுனது என்ன பத்தி தான். என்னம்மா இந்த அம்மா கர்ப்பிணி மயக்கமா இருக்காங்க. கொஞ்சம் பாத்துக்கங்கய்யா. நான் போய் சோடா வாங்கிடுறேன். லட்சுமி கீழே சாஞ்சிட்டாங்க. மெதுவா மடியில காட்டிக்க. என்ன கூட்டம்? ஐயா கருப்பஸ்ரீ மயக்கமாயிடுச்சு. என்ன வேலை பாக்குறீங்க? ஆசை போறேன் ஐயா. கொஞ்சம் ஐயா இதை விட எங்க அம்மா சாக கிடக்குற ஐயா. இந்த மாதிரியா ஊசி மருந்து வாங்கிட்டு போறேன். நடக்க முடிஞ்சாராவது நடந்து போயிருவேன். நடக்க முடியாதியா? சீக்கிரம் முண்டபடி அவனுக்கு புண்ணியமா போயிடும்ப்பா. ஐயா பக்கத்து ஆஸ்பத்திரி இந்தம்மா இந்த மெதுவா. அம்மா லட்சுமி பாத்துக்க போய் ரிக்ஷா கொண்டாரு. நீங்க எங்கம்மா போகணும்? நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. நானும் அப்படித்தான். நீங்க சொல்றது பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம போட்டிருக்கு. ஆமாங்க இப்பதான் சந்திச்சோம். நீங்க தான் எங்களுக்கு ரிக்ஷா வந்தாச்சு. என்னங்க இது ஊருக்கு புதுசா? இது பாவம் வாய் வருமா இருக்கு. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். ரொம்ப நல்லா போச்சு. நம்ம வீட்டுக்கே போலாம். பையன் கையில வாங்கிக்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கட்டும். 2 பேரு கதையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க தேடி வந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். உட்காருமா. ஐயா அனாதையா இருந்த எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு காட்டுறீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பண்டிகத்தை கேக்குது. எந்த கம்பெனி வண்டின்னு பாரு. கவலைப்படாதம்மா. இன்னையில இருந்து நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி. என்னங்க உங்களை கூப்பிடுறாங்க. இருங்கம்மா இதோ வர்றேன். வள்ளி அனாதைக்கு அனாதைதான் ஆதரவு. அதனாலதான் கடவுளா பார்த்து நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு. கவலைப்படாத சிவகாமி. என் காதலரை தேடி கண்டுபிடிச்சிட்டா கஷ்டமும் தீந்துடும். உன்னையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே நடத்துவார். அவ்வளவு நல்லவரா? நல்லதுங்கிற சொல்லுக்கு உயிரும் உருவமும் அவர்தான். அவர் பேரு? வாங்க வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். சார் யார் சார்? முத்து செய்வீங்களா? முத்துவா? ஆமா சார். தெரியாதாப்பா. இந்த பரிசா யாருக்கு முத்து வீட்டுக்கு போகணும். என்ன கேட்கற? முத்துவா? யாருக்கு முத்துவா? ஆமா சார். என்ன பக்கம்? இந்த பக்கம் போகணும். முத்து பாருங்க சார். முத்தையா? அப்ப சரி நீ இங்கே நான் போய் ஏற்பாடு பண்ணி தரேன். இங்கே உலகமே கட்டு போச்சு. எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். எப்ப என்ன சார்? இல்ல டயட் டெபாசிட் 50 ரூபா லஞ்சம். அந்த செயல்பட்டு என்ன அநியாயம் பாருங்க. 50 ரூபாய் மோசமான ஆளுங்க. நான் சார் 50 ரூபா 50 ரூபா சரி கொடு. இல்ல கொடுக்குறேன். அவன் மட்டும் உள்ள போயிட்டோம். சரி நான் பாத்துக்கிறேன். பாத்துனா இங்கே எங்க இங்கே நல்ல மனுஷங்க இருக்காங்க இந்த நாட்டுல. பெரிய சண்டை இருக்கும். லஞ்சம் வாங்குற பசங்க ஒழுக்கம் தெரியாது.
கேட்க வேண்டாம் கேட்கத்தான் போறேன் பணம் கொடுத்துருக்கேன் போறேன் இல்ல பணம் கொடுத்து யாருக்கு கொடுத்தேன் வந்து வாங்கிட்டு போயிருக்க டாக்டர் முத்துவ பாக்கிறதுக்கு முத்துவா டைரக்டர் ராம வீடுலா இது டாக்டர் முத்து வீடு தான் தெரியாது தெரியாது நான் என்ன கேட்க விடையா நீங்க சொல்லி சாமி கேட்கறது நான் ராம வீடு சொல்ல பைத்தியகாரத்தனம் வளர்றது என்ன நீங்க முத்தாத்தமா பேசுறது இது டாக்டர் முத்து பணம் 28 ரூபாய் கொடுத்துருக்கேன் ஏய் மரியாதை பரவாயில்ல அரைக்கு தூக்கி வெளியே வைக்கிறேன் நீங்க அரைஞ்சு தூக்கி வரணும் கொடுத்துதான் போடுவேன் தெரியுமா சார் பரிசு ஓட்டிய கை அரைஞ்ச இல்ல 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 நான் வேணுமா 5 வேணுமா பாப்பாவு பாப்பாவு கையை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க சார் வா நட ஸ்டேஷன் நட 28 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் அங்க வந்து சொல்லு சொல்லு பாத்தீங்களா நீங்க கூப்பிட்டு வர மாட்டீங்களா சார் சரி நீ சும்மா நிறையா வணக்கம் சார் நீ இந்த ஆள் தான் டைரக்டர் வீட்டுல கலாட்டா செஞ்சது கலாட்டாவா இல்ல சார் டைரக்டர் முத்துவை பார்க்க போனேன் அவர் பேர் முத்து இல்லப்பா ராம். ராமுவா டைரக்டர் முத்துக்கிட்ட கூட்டு போய் சொன்னாரு அந்த ஆள் போய் சொல்லிட்டாரா ஏமாத்திருக்கான். ஏதாவது பணம் கொடுத்துட்டியா? 20 ரூபாய் கொடுத்தேன் சார். ஓஹோ சீட்டிங் சிங்காரத்தோட வேலை தான் இருக்கும். இரு இரு. ஹலோ ஹலோ டைரக்டர் ராம், பைத்தியக்காரன் கலாட்டா பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அந்த ஆளுக்கு பைத்தியம் இல்ல சார், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா ரைட் சார், தேங்க்யூ. டைரக்டர் கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ணிட்டார். ரொம்ப நன்றிங்க. வாங்க சார். என்ன போய் பைத்தியக்காரன். சரவணன், இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? என் தங்கையை தேடி வந்தேங்க. அது ஒரு பெரிய கதைங்க, தனியா சொல்றேன். ஓ ஆமா, இப்ப என்ன வேலை பாக்குற? ரிக்ஷா இருக்காங்க. ஓஹோ, இப்படி செய்ய. என்னங்க? போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க, நீதான் எஸ்எஸ்எல் படிச்சிருக்கிய, நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சேர்ந்துடு. ஏன் என்ன யோசிக்கிற? படிப்படியா முன்னுக்கு வந்துடலாம், சேர்ந்துடு. இந்த கான்ஸ்டபிளோட பார்க்கும்போது என் மன மகிழ்ச்சி அடையுது. மிஸ்டர் சரவணன், ஐ எம் சாரி. 117 உன்னால இந்த ஸ்டேஷனுக்கு பேரும் புகழும் தேடி வரும்னு நான் நம்புறேன். பாய்க்கு வேலையிட்ட கொண்டு போய் உங்க 2 பேரும் இன்னும் போறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஆமாங்க, சரிங்க. பாக்கி 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 வாப்பா. வீட கொண்டு பண்ணாத, செய்ய விடு. ஆள் பார்க்க போறாங்க. சொன்ன